குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு நாம டெட் பேப்பர் 2ல டே 7 ஏழாம் நாள்ல இங்கிலீஷ் கிராமர்ல வந்து டென்ஸ் பார்க்க போறோம். இதுவரையிலையும் நான் 6 வீடியோல வந்து உங்களுக்கு கிராமரை வந்து ஹைரார்கி பிரகாரம் கரெக்டா கொண்டு போயிருக்கேன். இந்த வீடியோக்கு முன்னாடி இருக்கிற அந்த 6 வீடியோவையும் எல்லாரும் கோ த்ரூ பண்ணிட்டு இந்த 7வது வீடியோவை பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் நல்லா புரியும். இன்னும் ஒரு 3 கிளாஸஸ்ல இந்த கம்ப்ளீட் கிராமர் வந்து ஒரு ஃபுல் ஷேப்புக்கு வந்த உடனேயும் உங்களுக்கு வந்து இதை சார்ந்த அந்த எக்ஸசைஸ் இது வந்து டெட் தேர்வுக்கு தகுந்த மாதிரி கொடுப்போம். இன்னைக்கு நம்ம நடத்த போற இந்த செஷன்ல வந்து 3 மதிப்பெண்கள் கண்டிப்பா வந்து டெட்டுக்கு வரும். அந்த 3 மதிப்பெண்கள் முழுவதுமாக வாங்கணும்னா நீங்க இதை ஃபுல்லா பார்த்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இன்னைக்கு கிளாஸுக்கு போறோம். டென்ஸ். இந்த டென்ஸ் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் 3 விதமான டென்ஸை நம்ம வந்து படிக்கிறோம். காலம் 3 வகைப்படும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் அப்படின்னு தமிழ்ல படிப்போம் இல்லைங்களா? அதே தான் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல மொத்தம் 4 வகை இருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ்ல பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. சிம்பிள் ப்ரெசன்ட் இப்படி படிக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். அப்போ நீங்க ப்ரெசன்ட் டென்ஸ் எடுத்தீங்கன்னா அதுல சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இதை சொல்லி பார்க்கணும் நீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டென்ஸ் 3 வகைப்படும். அதுல முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து மொத்தம் 4 வகை. சிம்பிள், சிம்பிள், சிம்பிள் ப்ரெசன்ட், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதுக்கப்புறம் 4வது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இப்போ ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் எப்படி இருக்கும்னா ஐ வாக். இது வந்து ஐ ஆம் வாக்கிங், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இப்ப நடந்துட்டு இருக்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஐ ஹாவ் வாக்டு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஐ ஹாவ் பீன் வாக்கிங். அப்போ இங்க ஹாவ் வரும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல ஹாவ் வரும்போது இங்க ஹாவ் பீன் வரும். அப்போ நீங்க ஒரு வேர்ப் எடுத்துக்கணும். கோ, கோ அப்படின்னு ஒரு வேர்ப் நிறைய இருக்கு. வாக், அது மாதிரி இந்த இடத்துல வாக் எடுத்திருக்கோம். இது மாதிரி கோ, வாக், ரீட், அது மாதிரி ஏதாவது ஒரு வர்ப் எடுத்துட்டு அந்த வேர்புக்கு ப்ரெசன்ட் சிம்பிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை நீங்க எழுதி பார்க்கணும். இப்போ இதுல 2வது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல வந்து சிம்பிள் பாஸ்ட் நடந்து முடிஞ்சது ஐ வாக்டு. பாஸ்ட் கண்டினியூஸ் ஐ வாஸ் வாக்கிங். பாஸ்ட் பர்ஃபெக்ட் இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்க சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த 4மே மாறாது. இந்த 4மே மாறாது. அப்ப பிரசன்ட், பிரசன்ட் சிம்பிள், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் வரும்போது அதேதான். பாஸ்ட்ல சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃபியூச்சர் டென்ஸ் வரும்போது சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். முதல்ல இந்த 12ஐயும் நல்லா எழுதி பார்த்துருங்க என்னென்ன இருக்குன்னு. இப்போ நம்ம பார்க்க போறது சிம்பிள் பாஸ்ட் பார்க்க போறோம். ஐ வாக், ஐ வாஸ் வாக்கிங். அப்போ பிரசன்ட் டென்ஸ்ல பிரசன்ட் கண்டினியூஸ்ல ஐ ஆம் வாக்கிங் இருக்கிறது, இங்க ஐ வாஸ் வாக்கிங்னு வருது. இங்க ஐ ஹாவ் வாக்டு அப்படின்னு இருக்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல ஐ ஹேட் வாக்டுன்னு வருது. ஐ ஹாவ் பீன், இங்க பாருங்க ஐ ஹாவ் பீன் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல ஐ ஹாவ் பீன் வருது, இங்க ஐ ஹேட் பீன் அப்படின்னு வருது. அப்போ இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல மொத்தம் 3 இருக்கு, 4 இருக்கு. சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதே மாதிரி ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர்,
future continuous, future perfect, future perfect continuous. I will walk, நான் நடப்பேன். I will be walking, I will have walked, I will have been walking. இதுல நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்த மாதிரி verb 1, verb 2, verb 3, verb 4, verb 5. இது பத்தி நல்லா தெரியணும். இது ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ டென்சஸ் வந்து டென்ஸ்ல பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் ஒவ்வொன்றுத்துலையும் 4 சிம்பிள், கண்டினியூஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். மொத்தம் 4 3 12, மொத்தம் 12 இருக்கு. ஆனா இப்போ பிரசன்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 16 டைப்ஸ் சொல்றாங்க. 16 டைப்ஸ். அது என்ன டீட்டெயிலா நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டென்சஸ். இந்த டென்சஸ் வந்து மொத்தம் எத்தனை 12 இருக்கா இல்ல 16 இருக்கா, 12 ஆர் 16 அப்படின்றதுக்கு ஒரு கிளாரிட்டி. நான் வந்து இந்த இடத்துல என்ன வேர்ப் எடுத்துக்க போறேன் அப்படின்னா சிங் அப்படின்ற வேர்ப், பாடுறது. இந்த சிங்ன்ற வேர்ப் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த டென்ஸ். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், இப்போ மாடர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா 16 டைப்ஸ் சொல்றாங்க. 16 டைப். நாம படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 12 டைப்ஸ் தான் சொல்லி தருவாங்க. இப்போ நமக்கு சிலபஸ்லயும் என்னதான் இருக்குன்னா 12 டைப்ஸ் தான் இருக்கு. ஆனா 16 வகைகள்ல என்னென்ன இருக்குன்னா சிம்பிள் பிரசன்ட் இது இருக்கு. சிம்பிள் பிரசன்ட், பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது ஃபர்ஸ்ட் 4ம் பிரசன்ட் டென்ஸ்ல வருது. நீங்க இந்த சார்ட்டையே ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். இது ரூல். சப்ஜெக்ட் கூட verb 1 வரும், எஸ் ஆர் இஎஸ் வரும். அது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா பார்த்து போடணும். பிரசன்ட் கண்டினியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ் ஆம் ஆர் verb பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். இங்க பாருங்க, ஷீன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஷீ ரீட்ஸ் புக் இன் லைப்ரரி. அதுவே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஐ ஆம் ஸ்டடியிங் இன் ஹை ஸ்கூல். ஐ ஆம் ஸ்டடியிங், நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சப்ஜெக்ட் வரும், ஹேஸ் ஹேவ் வரும், பிளஸ் வர்ப் V3 வரும். ஹி ஹாஸ் மேட் திஸ் கலர்ஃபுல் சார்ட். இந்த கலர்ஃபுல் சார்ட்டை அவன் தான் பண்ணான். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதனோட ரூல் இது. சப்ஜெக்ட் ஹாஸ் பிளஸ் பீன் வரும். ஷி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் தேர் சின்ஸ் 2016. 2016ல இருந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு வராங்க. பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், இன்னமும் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இந்த 4 வந்து பாஸ்ட் டென்ஸ்ல வரும். பாஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பாஸ்ட், சப்ஜெக்ட் V2ன்றது பாஸ்ட் டென்ஸ் ஆர் இர்ரெகுலர் verb. He completed the assignment. இதுவே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருந்தா he was reading the book. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அங்க have வரும், இங்க had வரும். I had finished my work. I had வரும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் I had been playing football since morning. காலையில இருந்து நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 இருக்கு பாஸ்ட் டென்ஸ்ல. இந்த 4 அடுத்தது கவனிக்கணும். நம்ம சொன்னது 12. இப்போ இங்க புதுசா ஒரு 4 வந்திருக்கு, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல வந்து சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இதுல 4. அப்போ பிரசன்ட் டென்ஸ்ல 4, பிரசன்ட் டென்ஸ்ல வந்து 4, பாஸ்ட் டென்ஸ்ல 4, ஃபியூச்சர் டென்ஸ்ல 4, மொத்தம் 12ன்னு முடிஞ்சிருக்கும் டென்ஸ். ஆனா இப்போ இந்த 13, 14, 15, 16 என்னன்றத இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்ம சொல்லி தரணும். இப்போ இது கொஞ்சம் அட்வான்ஸ் கிராமர்ல வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும், would verb V1 சேர்த்துக்கணும். I told that I would leave in 1 hour. இதே பாஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல இந்த should would இந்த verb கூட ing வரும். I told that I would be doing, இங்க would leave இருந்தது, இங்க would be doing வரும்.
past future perfect tense. Past future perfect tenseல she said that she would have done her work. Past future perfect continuous tense இந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த past futureன்னு பாஸ்ட் ஃபியூச்சர்ன்றது தான் இப்போ நம்ம புதுசா இங்கிலீஷ் கிராமர்ல வந்து இப்போ மாடர்ன் இதுல வந்து சேர்த்துக்கிறாங்க. இந்த பாஸ்ட் ஃபியூச்சர்ல அந்த 4 இருக்கும். என்னது? பாஸ்ட் ஃபியூச்சர், அப்புறம் கண்டினியூவஸ், அதுக்கு அடுத்தது பர்ஃபெக்ட், அதுக்கு அடுத்தது பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ், அந்த 4 இருக்கும். இங்க வந்து அந்த 4ம் பாஸ்ட் ஃபியூச்சர். இதை தான் நீங்க மார்க் பண்ணணும். பாஸ்ட் ஃபியூச்சர், பாஸ்ட் ஃபியூச்சர், பாஸ்ட் ஃபியூச்சர். மற்றதெல்லாம் அந்த 4 அப்படியே. இது இன்னும் எனக்கு டீட்டெயிலா கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. சில பேருக்கு அந்த verb 1 2 3 4 5 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு verb goன்னு ஒரு verb வருது, அதோட past tense தான் went. அப்ப இது present tense, இது past tense. gone past participle, இது ing verb going, இது goes. does plus go, does plus go வந்தா goes ன்னு வந்து. சோ இது verb 5. இதுவே வந்து eat, ate, eaten, eating, eats. இதெல்லாமே எஸ் ஃபார்ம்ல வரும். இதெல்லாமே எஸ் ஃபார்ம்ல ஒரு verb 5, V5 ன்னு சொல்லுவோம். அப்போ ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ் கிராமரை பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து V1 V2 V3 V4 V5ன்னு கிராமரோட ரூல்ல குறிப்போம். கிராமர்ல வந்து நம்ம ரூல்ஸ் அதோட ஃபார்மேட் எழுதும்போது இப்படிதான் குறிப்போம். அப்போ verb 1ன்றது present tense, verb 2ன்றது past tense, verb 3ன்றது past participle, verb 4ன்றது ing form, verb 5ன்றது s வரும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். அடுத்தது இதை தான் நான் இன்னும் கொஞ்சம் டீடைல் பண்ணியிருக்கேன். இந்த verb 1ன்றது என்னன்னா பேஸ் ஃபார்ம்னு சொல்லுவோம், ரைட். அதுவே பாஸ்ட் டென்ஸ்ல verb 2ஆ இருக்கும்போது எப்படி வருது? wroteன்னு வருது. V3 அதாவது present tense, past tense, past participle அப்படின்னு சொல்லுவோம். past participle, written. V4ன்றது ing form, writing. V5ன்றது s, third person singularல வரும், yes, writes. அப்போ V5ன்றது எல்லாமே third person singularல வரும். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம் அது. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா இந்த டென்ஸை வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து போவோம். ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து மொத்தம் 4 இருக்கு. நல்லா கவனிக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ் இதுல மொத்தம் 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட். இது இருக்கு பாருங்க, சிம்பிள் ப்ரெசன்ட், நிகழ்காலம், எளிய நிகழ்காலம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஒரு சப்ஜெக்டும் ஒரு verb 1 இருக்கும். எக்ஸாம்பிள், ஐ சிங் எ சாங், நான் ஒரு பாடல் பாடுகிறேன். ப்ரெசன்ட் டென்ஸ், நான் ஒரு பாடல் பாடுகிறேன். ஐ சிங் எ சாங். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நான் வந்து என்ன எடுத்துட்டு இருக்கேன்னா, verb என்ன எடுத்துருக்கேன்னா, சிங்ன்ற verb வச்சுக்கிட்டு, சிங் அப்படின்ற verb, சாரி சிங் இல்ல, சிங் தான் கரெக்ட். சிங்ன்ற verb வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், 12 பிளஸ் ஒரு பிளஸ் 4 சொன்னேன் இல்லையா, 16 டைப்ஸையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி தரும். நான் ஒரு பாடல் பாடுகிறேன், ஐ சிங் எ சாங். இப்ப நான் சொல்லி கொடுக்க போற இந்த விஷயத்தை நீங்க கவனமா கவனிச்சிட்டீங்கனாலே ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும். ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு இங்க இருக்கிற டென்ஸை சொல்லி கொடுத்துட்டாலே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியா வந்துடும். நீங்க ஒரு வேர்பை எடுத்துக்கிட்டு அந்த வர்புக்கு இந்த 16 டைப்ஸையும் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இங்கிலீஷை வந்து ஈஸியா நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாருங்க, ஐ சிங் அ சாங், நான் ஒரு பாடல் பாடுகிறேன் அப்படின்றது பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட். அதுவே பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சப்ஜெக்ட் வரும், ஆம், இஸ், ஆர், ஆக்சிலரி வெர்ப் கூட ஐஎன்ஜி வரும்.
ஐ ஆம் சிங்கிங் எ சாங். நான் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன். அதான் கண்டினியூஸ். இப்பயும் பாடிட்டு இருக்கேன். ஐ ஆம் சிங்கிங் எ சாங். ஐ ஆம் டீச்சிங் கிராமர். நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன். அது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல வருது. அப்போ நான் சிங்ன்ற வேர்பை வச்சுக்கிட்டு பிரசன்ட் டென்ஸ் இருக்கு இல்லையா, பிரசன்ட் டென்ஸ், அந்த பிரசன்ட் டென்ஸ்ல மொத்தம் 4 இருக்கு. என்னெல்லாம் இருக்குன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள், அதுக்கு அடுத்தது பிரசன்ட் கண்டினியூஸ், அப்புறம் மூணாவது என்ன பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு. இப்போ நம்ம மூணாவது பார்க்க போறோம், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்னன்னா சப்ஜெக்ட் ஹேஸ் ஹேவ். I have sung a song. I have sung a song. I have sung a song. ரொம்ப நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல verb 3 யூஸ் பண்றோம். verb 3னா past participle. இது எதுல இருக்குன்னா present perfectல இருக்கு. present perfectனா என்னன்னா நான் ஒரு பாடல் பாடிவிட்டேன். I have sung a song. I have sung many songs on stage. நான் நிறைய பாடல்களை ஸ்டேஜில் பாடி இருக்கிறேன். present perfect tense இதுதான். அப்போ இது எப்படி நம்ம இது பண்ணிக்கலாம்னா have, I have sung. அப்ப have sung அப்படின்றது என்னன்னா have கூட verb 3 வந்திருக்கு, participle வந்திருக்கு, past participle வந்ததுனால I have many songs on stage. நான் நிறைய பாடலை பாடி இருக்கிறேன். I have sung a song. நான் ஒரு பாடல் பாடி இருந்தேன், பாடிவிட்டேன் அப்படின்னு வரும்போது ஹேவ்ல வரும். இது நல்லா கவனிக்கணும். பிரசன்ட் பர்ஃபெக்ட் வந்து நல்லா கவனிக்கணும். இதுவே பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா என்னன்னா சப்ஜெக்ட் இருக்கும், அதே ஹேஸ் இருக்கும், பீன் வரும், பிளஸ் விஐ ஐஎன்ஜி ஃபார்ம் வரும். கண்டினியூஸ்னாலே ஐஎன்ஜி ஃபார்ம் வந்துடும். அப்போ பிரசன்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னுடைய இதுக்கும் ரிலேஷன் பாரு. ஐ ஹாவ் சங், இங்க வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருந்தது. இங்க என்ன பண்ணுது, ஐ ஹாவ் பீன் சிங்கிங். ஐ ஹாவ் பீன் சிங்கிங் ஃபார் 1 hour. நான் 1 மணி நேரமாக பாடிக்கொண்டிருக்கிறேன். நான் 1 மணி நேரமாக பாடிக்கொண்டிருக்கிறேன். சில டவுட் கேட்கலாம் நீங்க, சார் இங்க நீங்க வந்து 1 hourன்னு போட்டிருக்கீங்க, இங்க ஏன் an hourன்னு போடக்கூடாது, ஏன் an hourன்னு போடக்கூடாது? போடலாம், an hourன்னு போடலாம். ஆனா an hourன்றது முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்க, an hour தான் போடுவாங்க. அது வந்து ஒரு ஆர்டினரி சென்டென்ஸ், ஒரு சாதாரண சென்டென்ஸ்ல an hourன்னு வரும். ஆனா இன் திஸ் கேஸ் we are specifying 1 hour. அந்த 1 hourன்றத ஃபோக்கஸ் பண்றோம். அந்த 1 hour ஃபோக்கஸ் பண்றோம். 1 மணி நேரமா நான் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது I have been singing for 1 hour. அப்போ இப்ப 4 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். 4 விஷயம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி வந்ததுன்னா just I sing a song, I am singing a song, I have sung a song, I have been singing for 1 hour. இப்படி இந்த 4 சென்டென்ஸையும் பிரசன்ட் டென்ஸுக்கு நீங்க வேற ஒரு வர்பை வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் அடுத்தது போறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது 5வது வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ 1 2 3 4 முடிச்சிருக்கேன். இது எல்லாமே பிரசன்ட் டென்ஸ்ல முடிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போறது 5 6 7 8. இந்த 4ம் எதுல வரும்னா பாஸ்ட் டென்ஸ்ல வரும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் அது இப்படி வரும்போது ஒரு சப்ஜெக்ட் கூட பாஸ்ட் டென்ஸ் வரும். ஐ sang a song. நான் ஒரு பாடல் பாடினேன். பாஸ்ட் டென்ஸ். நான் ஒரு பாடல் பாடினேன். ஐ sang a song. இது நீங்க படிக்கணும், இந்த வர்பு படிக்கணும். sing பாஸ்ட் டென்ஸ் வந்து sang, sung பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது தெரிஞ்சாதான் எழுத முடியும். இதுவே பாஸ்ட் கண்டினியூஸ்னு வந்தாலே பிரசன்ட் கண்டினியூஸ்னா இருந்தா ஈ சாம் வரும். அது அப்படியே இங்க பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் வேர் வரும். ஐ வாஸ் சிங்கிங் எ சாங், இது பாஸ்ட் கண்டினியூஸ். அதுவே பின்னாடி போனீங்கன்னா பிரசன்ட்
ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல ஐ ஆம் சிங்கிங் எ சாங் இருந்தது. ஐ ஆம் சிங்கிங் எ சாங். ஆனா பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஐ வாஸ் சிங்கிங் எ சாங். நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தேன். நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தேன். ஆனா அங்க என்ன பாருங்க, நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஆனா பாஸ்ட் கண்டினியூஸ்ல நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தேன். இது வந்து ஒரு லைன்ல வரும். அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருந்தேன் அப்படின்னு வரும். இது பாஸ்ட் கண்டினியூஸ். அப்ப பாஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் கண்டினியூஸ். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட்னு வந்தாலே ஹேவ் வரும். ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹேவ் வரும். பாஸ்ட் டென்ஸ்ல ஆட் வரும். ஆட் வெர்ப் 3 வரும். அங்க என்ன வந்தது? அங்க பாருங்க, அதே 3 and 5ல பர்ஃபெக்ட்ல என்ன வந்தது? அதே as have verb 3 வந்தது. பாஸ்ட் டென்ஸ்ல என்ன ஆகும்? had verb 3 வரும். I had sung a song. நான் ஒரு பாடல் பாடி இருந்தேன். நீங்க தமிழ்ல எழுதிட்டு கூட என்ன பண்ணலாம், இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நான் ஒரு பாடல் பாடி இருந்தேன். I had sung a song. அப்ப பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். சப்ஜெக்ட் இருக்கும், had been. பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல have been இருக்கும், VING ஃபார்ம். I had been singing for 1 hour. நான் 1 மணி நேரமாக பாடிக்கொண்டிருந்தேன். இப்பதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அங்க பாருங்க, நான் 1 மணி நேரமாக பாடிக்கொண்டிருக்கிறேன். 1 மணி நேரமாக பாடிக்கொண்டிருக்கிறேன். எதுல? பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல. இன்னும் முடியல. இவர் இன்னும் பாடிட்டு இருக்காரு, பாடிக்கிட்டே இருக்காரு. அப்ப சொல்றாரு, நான் 1 மணி நேரமா பாடிட்டு இருக்கேன்பா அப்படி சொல்றாரு. அப்ப இவர் இன்னும் பாடிட்டு இருக்காரு, இன்னும் முடிக்கவே இல்லை. ஆனா இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல நான் 1 மணி நேரமாக பாடிக்கொண்டிருந்தேன். நீ அந்த கல்யாணத்துக்கு வந்தியா? வந்த. நான் அந்த கல்யாணத்துல 1 மணி நேரமா பாடிக்கொண்டிருந்தேனே அப்படின்றது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றாரு. இத வந்து ஃபீல் பண்ணி படிச்சாதான் நம்மளால பண்ண முடியும். இப்போ நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பிரசன்ட் டென்ஸ்ல வந்து 4 முடிஞ்சிருச்சு. பாஸ்ட் டென்ஸ்ல வந்து 4 முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் டென்ஸ் 9 to 12. இப்போ சிம்பிள் ஃபியூச்சரை பார்க்க போறோம். சிம்பிள் ஃபியூச்சர் சப்ஜெக்ட் இருக்கும், வில் இருக்கும், verb 1 இருக்கும், பிரசன்ட் டென்ஸ் இருக்கும். ஐ வில் சிங் அ சாங். நான் ஒரு பாடல் பாடுவேன். ஃபியூச்சர். நான் ஒரு பாடல் பாடுவேன் ஃபியூச்சர்ல சொல்றாரு. இன்னும் பாடல, பாட போறாரு. ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ வில் பி சிங்கிங் எ சாங். நல்லா கவனிக்கணும். சப்ஜெக்ட் வில் பி VING ஃபார்ம். ஐ வில் பி சிங்கிங் எ சாங். நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். இன்னும் 5 வருடங்கள் கழித்து நீ என்னை சந்திக்கும் பொழுது நான் இந்த விளையாட்டை விளையாடிக் கொண்டிருப்பேன். அதெல்லாம் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றது. ஐ வில் பி சிங்கிங் எ சாங். நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருப்பேன். இது ஃபியூச்சர் கண்டினியூஸ். சப்ஜெக்ட் இருக்கும், வில் பி வரும், VING ஃபார்ம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த பர்ஃபெக்ட்னு வந்தாலே ஹேவ் வரும். அப்போ இது ஃபியூச்சர்ன்றதுனால வில் ஹேவ் வரும். verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும். எப்பயுமே இந்த பர்ஃபெக்ட், அது சிம்பிள் பாஸ்ட் இல்ல ஃபியூச்சர், இந்த பர்ஃபெக்ட்னு வந்தாலே என்ன வரும்? verb 3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரும், ஹேவ் எல்லாம் வரும். ஐ வில் ஹேவ் சங் எ சாங். நான் ஒரு பாடல் பாடி முடித்திருப்பேன். நான் ஒரு பாடல் பாடி முடித்திருப்பேன். நீ இந்த தேர்வை எழுதி முடிப்பதற்குள் நான் ஒரு பாடல் பாடி முடித்திருப்பேன். நீ வேலைக்கு போய் சம்பாதிப்பதற்குள் எனக்கு வயதாகி முடிந்திருக்கும். இதெல்லாம் நீங்க இங்கிலீஷ்லயே எழுதி பார்க்கலாம். என்னன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, டென்ஸ் வந்து நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா
நீங்களே ஒரு சென்டென்ஸை தமிழில் எழுதிட்டு அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு டென்ஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டென்ஸ் வந்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எழுதலாம். நம்ம இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷு தினந்தோறும் வகுப்பறையில் நடைபெறுகின்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரும்போது இந்த டென்ஸை வந்து இந்த தமிழ் அந்த தமிழோட இருக்கிற அந்த ஆங்கிலத்துடைய விஷயத்தை வந்து சேர்ந்து படிக்கும்போது அவன் என்ன பண்ணுவான், நீங்க இப்படி கூட டீச் பண்ணலாம். 16 சென்டென்ஸ் குழந்தைங்களை பொறுத்தவரையிலையும் 12 டைப். இந்த 12 டைப்பையும் என்ன பண்ணுங்க, தமிழ்ல இருக்கிற 12 டைப்பையும் தமிழ்ல எழுதிருங்க. இதுவரையில நான் ஒரு பாடல் பாடி முடித்திருப்பேன், நான் ஒரு மணி நேரமாக பாடிக்கொண்டிருக்கிறேன். இப்படி தமிழ்ல இருக்கிற அந்த 12 சென்டென்ஸையும் தமிழ்ல எழுதிட்டு அதை டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ணா கண்டிப்பா டென்ஸ் செம்ம கிளாரிட்டி கிடைக்கும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது இதுல. இப்ப பாருங்க, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு வரும்போது ஐ வில் ஹாவ் பீன் சிங்கிங் ஃபார் 1 hour, நான் 1 மணி நேரமாக பாடிக்கொண்டிருப்பேன், நான் 1 மணி நேரமாக அங்கு பாடிக்கொண்டிருப்பேன். நீ அடுத்த வாரம் அந்த கல்யாணத்துக்கு வந்தனா நான் அங்க 1 மணி நேரமா டான்ஸ் ஆடுவேன், 1 மணி நேரமாக டான்ஸ் ஆடுவேன். 1 மணி நேரம் பர்ஃபெக்டா 1 மணி நேரம் கம்பல்சரி ஒரு ஆடுறாருன்னு அர்த்தம். அந்த இடத்துல வந்து an hour அதுக்கு பதிலா 1 hour போட்டதுக்கு என்ன ரீசன்னா, அங்க அவரு 1 மணி நேரம் ப்ரோக்ராம் பண்றது கன்ஃபார்ம். அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அதுதான் அது சொல்லுது. இப்படி நாம 12 வகையான டைப்பை வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது 13வது வகை, சிம்பிள் ஃபியூச்சர் இன் த பாஸ்ட். சிம்பிள் ஃபியூச்சர் இன் த பாஸ்ட் அப்படின்னா பாஸ்ட் ஃபியூச்சர் இப்படி வச்சுக்கணும். பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு வரும். அவன் ஒரு பாடல் பாடுவேன் என்று சொன்னான், அவன் ஒரு பாடல் பாடுவேன் என்று சொன்னான் அப்படின்னு இப்ப நீங்க சொல்றது. he said that he would sing a song. past future continuous இப்படி எடுத்துக்கணும். future continuous in the past. he said that he would be singing, he said that, he said that. அப்ப இந்த இடத்துல நீ எப்படி எழுதணும்னா he would sing a song. இது வந்து பாஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் இன் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் இன் பாஸ்ட். ரெண்டாவது ஃபியூச்சர் கண்டினியூஸ் இன் த பாஸ்ட் வரும்போது he would be singing. இதை மட்டும் தான் நீங்க நோட் பண்ணணும். இங்க he would sing, இது he would be singing. அப்படின்னா அவன் பாடிக்கொண்டிருப்பேன், இவன் இது பாடுவேன், பாடிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னான். அடுத்த 2 டைப் பாருங்க. பாஸ்ட்ல ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். he said that he would have sung the song. இந்த இடத்துல என்ன ஆகும், would have past participle sung, அதை வந்து நோட் பண்ணணும். இதுவே பாஸ்ட்ல future perfect continuous. he said that he would have been singing for an hour. அவன் 1 மணி நேரமாக பாடிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னான். இந்த டிஃபரன்ஸை தெரிஞ்சுங்க. இப்போ நாம வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவா நான் 16 வகையான இந்த டென்ஸ்ல சொல்லி கொடுத்துருக்கேன். நோட் எடுத்து எழுதுங்க. நோட் எடுத்துட்டு எழுதிட்டு நம்ம இந்த ஸ்லைடுக்கு வரலாம். 16 டைப்ல ஃபர்ஸ்ட் 4 பிரசன்ட், ரெண்டாவது 4 பாஸ்ட் டென்ஸ், மூணாவது 4 வந்து ஃபியூச்சர். இது முடிஞ்சிடும். இந்த 4வது 4 13ல இருந்து 13, 14, 15, 16 நான் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற இங்கிலீஷ் கிராமர்ல பிரசன்ட், இந்த இங்கிலீஷ் கிராமர்ல இந்த 4 தீ சேர்த்திருக்காங்க. இதுல பாஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதனோட ரூல்ஸ் இங்க கொடுத்துருக்கேன்.
இவ்வளோ சென்டென்ஸையும் நான் சொல்ற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். எப்படின்னா, நான் சொல்றேன் பாருங்க. ஒரே ஒரு வர்ப் எடுத்துங்க. இப்போ வந்து வாக் அப்படின்னு ஒரு வர்ப் எடுத்துக்கிறீங்க. இல்ல சிங், பிளே, ஏதோ ஒன்று எடுத்துங்க. எடுத்துட்டு இங்க இருக்கிற 16 டைப், உங்களால 16 முடியலனா 12 டைப்பையும் எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு அதுக்கு தமிழ்லையும் எழுதி பாருங்க. நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, தமிழ்லையும் எழுதி பாருங்க. அந்த இடத்துல நம்ம எழுதுன எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணணும், சிங்கை வச்சு எழுதணும். சிங் சாங் சங் வச்சு எழுதணும். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இது பாருங்க, எவ்வளவு வர்ப் இருக்கு பாருங்க. ஈட் இருக்கு, ரன் இருக்கு, ரைட் இருக்கு, ஸ்பீக் இருக்கு, கம், டேக், சீட். இங்க இருக்கிற ஏதாவது ஒரு வர்ப் வச்சு நீங்க அந்த 12 சென்டென்ஸையும் கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு. இங்க இன்னும் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நான் இங்க எழுதி கொடுத்த இந்த சென்டென்ஸ், நான் ஒரு பாடல் பாடுகிறேன், நான் ஒரு பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன், இந்த 12 சென்டென்ஸ்லயும் இருக்கிற இந்த தமிழ் அந்த இதை மட்டும் எடுத்து எழுதிட்டு அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாருங்க. இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிராமரும் வந்துடும், ஸ்போக்கன் இங்கிலீஷும் ஈஸியா வந்துடும். அது இப்போ வந்து நான் வந்து ஒரு கன்சாலிடேட் பண்றேன். இப்போ இப்படி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரசன்ட். பிரசன்ட் டென்ஸ்ல வந்து ஐ, யூ, ஈ, ஷி, இட், தே, வி வரும்போது ஐ கோ, யூ கோ, ஹீ கோஸ், பாருங்க, ஹீ கோஸ், ஷீ கோஸ், இட் கோஸ். இப்போ இந்த மூணுத்துலயும் பாத்தீங்கன்னா கோஸ் அப்படின்னு வரும். கோ வந்து கோஸ்ன்னு வரும். எதுக்கு? ஈ, ஷி, இட். ஈ, ஷி, இட் வந்தா கோ வந்து கோஸா இருக்கும். மற்ற இடத்துல வி கோ, தே கோ, ஐ கோ, யூ கோ, இதெல்லாம் அப்படியே மாறும், மாறவே மாறாது. இது வந்து பிரசன்ட் டென்ஸ்ல. ஃபியூச்சர் டென்ஸ் வரும்போது நல்லா கவனிக்கணும். இட் வில் கோ தான் வரும், கோஸ் வராது. இட் வில் கோ, ஷீ வில் கோ, ஷீ வில் கோ, ஹீ வில் கோ, யூ வில் கோ, ஐ வில் கோ, தே வில் கோ, வி வில் கோ. அப்போ இது எல்லாத்துக்குமே வில் கோ தான் வரும். வில் கோ எதுக்கு? ஃபியூச்சருக்கு. ஆனா பாஸ்ட் டென்ஸ்ல அந்த கோவோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? வெண்ட். பாரு, இட் வெண்ட், ஷீ வெண்ட், ஹீ வெண்ட், யூ வெண்ட், ஐ வெண்ட், தே வெண்ட், வி வெண்ட். அப்ப இது எல்லாத்துலயும் கோவோட பாஸ்ட் டென்ஸ் எதா வந்தது? வெண்ட் தான் வந்தது. ஆனா பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும் ஹீ, ஷீ, இட், ஈ, ஷீ, இட்டுக்கு கோவோட கோஸ் போடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சார்ட் அதை தான் சொல்லுது. அதே சமயத்துல இந்த இடத்துல கோ அப்படின்ற வர்பை வச்சு பிரசன்ட் டென்ஸ் எப்படி எழுதுறது? அதாவது ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட், 1 2 3 4 5 6 இதுக்கெல்லாம் எப்படி வருதுன்றதுக்கு தான் இந்த சார்ட். இதை நீங்க கொஞ்சம் நல்லா ஸ்டடி பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ்ல வந்து ஐ டு, ஐ கோ, ஐ ஹாவ், ஐ ஈட், ஐ நோ, ஐ டெல். இப்ப பிரசன்ட் டென்ஸ்ல ஐ டூன்னு இருந்தா பாஸ்ட் டென்ஸ்ல ஐ டிட்னு, ஃபியூச்சர்ல வந்து ஐ வில் டூன்னு. இந்த சார்ட் நல்லா படிக்கணும். இப்போ ஒரு வர்ப் எடுத்துக்கிறேன், ஐ கிரை. இது வந்து பிரசன்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல ஐ கிரைடுன்னு வருது. ஐ வில் கிரை, இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல வரும். ஸோ இதை வந்து வர்பை வச்சு பிரசன்ட் டென்ஸ்ல எப்படி வரும், இது எல்லாமே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஐன்ற ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலருக்கு எப்படி பிரசன்ட் டென்ஸ் இருக்கு, பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கு.
இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் எழுதி பார்க்கணும். ஐ, யூ, வி எல்லாத்துக்கும் எழுதி பார்க்கணும். அடுத்தது நான் கன்சாலிடேட் தான் பண்றேன். நான் வந்து 12 டைப் ஆஃப் சென்டென்ஸை எடுத்துக்கிறேன். ஏன்னா அதுதான் நமக்கு சிலபஸ்ல இருக்கு. நான் கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கிறேன் அப்படின்னா அந்த 16 டைப்பும் படிச்சிருங்க. ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னும் போது சிம்பிள், கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். நான் வாக் அப்படின்ற வேர்ப் எடுத்து எழுதியிருக்கேன். ப்ரெசன்ட் டென்ஸ்ல என்ன ஆகும்? ஐ வாக், ஐ ஆம் வாக்கிங், ஐ ஹவ் வாக்டு, ஐ ஹவ் பீன் வாக்கிங். இதுக்கு தமிழ்ல எழுதி பாருங்க. நான் ஏற்கனவே தமிழ்ல எழுதி சொல்லியிருக்கேன். பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஐ வாக்டு, ஐ வாஸ் வாக்கிங், ஐ ஹேட் வாக்டு, ஐ ஹேட் பீன் வாக்கிங். ஃபியூச்சர்ல ஐ ஷல் வாக், ஐ ஷல் பி வாக்கிங், ஐ ஷல் ஹவ் வாக்கிங், ஐ ஷல் ஹவ் வாக்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், வாக்டு, ஐ ஷல் ஹவ் பீன் வாக்கிங். இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இப்போ ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் எடுத்துக்கிறீங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்ன்றது சொல்லுங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் எடுத்துக்கிறீங்க. அதுல ஐ வாக், யூ வாக், ஷீ வாக்ஸ். இப்படி எல்லாத்துக்கும் எழுதி பார்த்தேன். இங்க நான் ஐக்கு மட்டும்தான் எழுதியிருக்கேன். நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இங்க நான் ஐக்கு மட்டும்தான் எல்லா எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். நீங்க அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் எழுதி பார்க்கணும். இங்க இருந்தது இல்லையா? பாருங்க, ஐ, யூ, வி, தே, ஹி, ஷீ, இட், இது எல்லாத்துக்கும் எழுதி பாருங்க. ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி வரும், ஃபியூச்சர்ல எப்படி வரும், பாஸ்ட்ல எப்படி வரும்ன்றதுக்கு நீங்க இதை எழுதுனீங்கன்னா இது பெரிய ப்ராசஸ். சின்ன கிளாஸ்ல டீச்சர்ஸ் எல்லாம் எழுத சொல்லுவாங்க. இப்போ வாக், அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வர்ப் ஒன்று கொடுத்துருவாங்க, வாக்குன்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க என்ன எழுதணும்? ஐ வாக், யூ வாக், ஷீ வாக்ஸ், ஹீ வாக்ஸ், இட் வாக்ஸ், இட் என்ன வரும்? இட் வாக்ஸ், தே என்ன வரும்? இப்படி எல்லாம் கேட்பாங்க. அப்ப ப்ரெசன்ட் டென்ஸ்ல எல்லாம் முடிஞ்சிருச்சு. சிம்பிள் ப்ரெசன்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அதே மாதிரி ஐ, யூ, ஷீ, தே வச்சு எழுதணும். இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த இந்த சார்ட்ல நான் என்ன சொல்லி தரேன்னா, ப்ரெசன்ட் டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அத பார்ட்டிசிபிள் வந்துருச்சு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், அந்த நாலும் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 எல்லாமே நான் வந்து இதெல்லாமே ஐ வச்சு எழுதியிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? நான் வந்து ஐ மட்டும் வச்சு எழுதியிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? ஐ, யூ, அப்புறம் வி, தே, அப்புறம் ஷீ, இ, இட், இது எல்லாத்தையும் வச்சு இந்த 4 சென்டென்ஸ் எழுதணும். இந்த 4 சென்டென்ஸ் எழுதணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, உங்களுக்கு அதுதான் நான் சொன்னேன், ஒரு ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இந்த 1 2 3 4 5 6 7 இந்த 7 மறக்காதீங்க. 7 ஐ, யூ, ஹி, ஷீ, இட், வி, தே, இது எல்லாத்துக்கும் எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை எழுதுறது? ஐ பிளே, யூ ரீட், ஹி வரும்போது பிளேஸ், ஷீ குக்ஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால எஸ் சேர்த்துக்கணும், இட் ரெயின்ஸ், வி வரும்போது ஸ்டடி தான், தே வாட்ச், அது மாறாது. அப்ப இந்த இதெல்லாம் நோட் பண்ணி எழுதணும். அதே மாதிரி பாஸ்ட் சிம்பிளுக்கு அதே மாதிரி அந்த 7க்கு எப்படி எழுதணும், ஃபியூச்சர் சிம்பிளுக்கு இந்த 7க்கு எப்படி எழுதணும். இதே மாதிரி நான் சொல்றதை நல்லா கவனிங்க. இந்த 7க்கும் எல்லாத்தையும் எழுதி பாருங்க. ப்ரெசன்ட் சிம்பிள். இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல எடுத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை? 4 இருக்கு இல்லையா? இந்த 4க்கு அப்போ ஐக்கு ஒரு 4, அப்புறம் யூக்கு ஒரு 4, அது மாதிரி இல்ல இந்த ஹெட்டிங்ல லைனா எழுதுறதுனால எழுதி உங்க சௌரியமான. பிராக்டிஸ் பண்ணாம எதுவுமே வராது டீச்சர்ஸ். பிராக்டிஸ் பண்ணாதான் வரும். இப்ப பாருங்க, ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு எழுதி பாருங்க. ஐ, யூ, தே. ஐ வரும்போது ஆம் வரும், யூ வரும்போது ஆர் வரும், ஹி ஈஸ், ஷீ ஈஸ். கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆம், ஆர் வர்ப் வரும்போது இட்டுக்கு ஈஸ் வரும், விக்கு ஆர் வரும். இதெல்லாம் பாருங்க. பாஸ்ட் கண்டினியூஸ்ல ஐக்கு வாஸ் வரும்.
யூக்கு வந்து வேர் வரும். he was, she was, we were, they were. ஃபியூச்சர் கண்டினியூஸ் எப்படி வருதுன்னு பாருங்க அந்த 7. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக படிக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உங்களால் எழுதி படிக்கிறதுக்கு நேரம் ஆகுன்றதுனால தான் எப்படி படிக்கணுன்றதுக்கும் ஒரு அந்த சார்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி தான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஐ, யூ, ஈ, ஷி, இட், வி, தே இது எப்படி படிக்கணும்னு பார்த்துங்க. ஐ வரும்போது ஹாவ், யூ ஹாவ். ஈ வரும்போது ஆஸ் தான் போடணும். உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு வந்தாலே பிபின்னு ஞாபகம் வச்சுக்க. ஃபாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் போடணும். ஃபினிஷ்டு, விசிட்டட், ரிட்டர்ன், குக்குடு, ஸ்டாப்டு, சாஸ், சி, சா, சீன், கம்ப்ளீட்டட். இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த ஏற்கனவே ரூல்ஸ் நடத்தும் போது இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே இங்கே எழுதியிருக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படி பண்ணினீங்கன்னா டெட் பேப்பர் 2ல் கண்டிப்பாக 3 மார்க்கை காலி பண்ணிடலாம். 3 மார்க் காலி பண்ணிடலாம். 3 மார்க்ஸ் உங்கள் கையில் இருக்குது. அடுத்தது இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாமே ஃபார் ரிமெம்பரிங் பர்பஸ். இது எல்லாத்தையும் நான் வந்து ரெடி ரெக்கார்டராக எடுத்து கொடுத்துருக்கேன். ப்ரெசன்ட் சிம்பிள் நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ப்ரெசன்ட் சிம்பிளில் ஐ வந்தால் டூ, யூ டூ, ஹீ டஸ். இது வந்து அந்த டூ டிட் வருது எப்படி மாறும் அப்படின்னு. இது ஸ்பெஷலி ஃபார் டூ, டிட், டஸ் அதெல்லாம் எப்படி மாறும். இந்த டூ வந்து எப்போ டூயிங்கா மாறும், அதுக்கு உண்டான சார்ட். அதே மாதிரி ஹாவ், ஹேட், ஹேஸ் இதெல்லாம் எப்போ வரும். இங்க பாருங்க, ஐ டிட் பாஸ்ட் சிம்பிள் வரும்போது ஐ டிட், யூ டிட், ஹீ டிட் எல்லாமே டிட். ஆனா இங்க மட்டும் வந்து டஸ் வரும் தேர்ட் பர்சன் சிங்குலர்ல. ஃபியூச்சர் சிம்பிள் பாருங்க, எல்லாமே வில் டூ. இது வந்து யூக்கு ஆர் வரும். யூ ஆர் டூயிங், ஷீ இஸ் டூயிங், இட் இஸ் டூயிங், வி ஆர் டூயிங், தே ஆர் டூயிங். இது இங்க வரும்போது இந்த ஆக்சிலரி வெர்ப் இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல எப்படி ரூல், அந்த ரூல் சொல்லித்தரேன். பாஸ்ட் கண்டினியூஸ்ல வாஸ், யூக்கு வேர் அப்படி வரும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வரும்போது ஹாவ், ஐக்கு ஹாவ் வரும், யூக்கு ஹாவ் வரும். ஆனா ஹீ தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது ஹேஸ் வரும். ஷீ ஹேஸ், இட் ஹேஸ் வரும். மற்றதுக்கெல்லாம் ஹாவ் வரும். ஸோ இந்த சார்ட்டை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. ரெடி ரெக்கார்டராக கொடுத்துருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகாத கொடுத்துருக்கேன். அதனால ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணி பாருங்க. வி போட்டுட்டு நான் சொல்றேன் பாருங்க, வி போட்டுட்டு வி டஸ்ன்னு போட்டீங்கன்னா தப்பு, வி டஸ்ன்னு போட்டீங்கன்னா தப்பு, வி டூ தான் வரும். அப்போ டூ எங்க வரும், டஸ் எங்க வரும்? டஸ் வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர்ல தான் வரும். இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒன்ஸ் அகைன் நான் வந்து ஈட் அப்படின்ற வேர்பை வச்சு ஐக்கு மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எழுதியிருப்பேன். ஐ ஈட்ன்றது ப்ரெசன்ட், ஐ ஏட்ன்றது பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹாவ் ஈட்டன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். அதை மாதிரி நீங்க படிக்கிறது. ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். அப்ப இங்க என்ன வரும்? கெட், காட். இங்க என்ன வரும்? கமெண்ட்ல போடுங்க. ஸோ இது மாதிரி இது எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, இந்த சார்ட் பாருங்க, இது இப்படி மேட்ச் பண்ணும். ஐ ஹாவ், யூ ஹாவ், ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ், வி ஹாவ், தே ஹாவ். ப்ரெசன்ட் டென்ஸ்ல வரும்போது இப்படிதான் வரும். இப்படிதான் படிக்கணும் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. அதுவே பாஸ்ட் டென்ஸா வரும்போது ஐ வந்து ஹேட், யூ வந்து ஹேட், ஈ வந்து ஹேட், ஷீ வந்து ஹேட், இட் வந்து ஹேட், வி வந்து ஹேட், தே வந்து ஹேட். எல்லாமே ஹேட் பாஸ்ட் டென்ஸ்ல. இது பாருங்க, எல்லாமே வில் ஹேவ். ஃபியூச்சர்ல வில் ஹேவ் தான், எதுவுமே மாற்றம் இல்லை, எல்லாமே வில் ஹேவ். ஐ வில் ஹேவ், யூ வில் ஹேவ், ஹீ வில் ஹேவ், ஷீ வில் ஹேவ் அப்படி வரும். இதுவே வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் டூ வரும். பாஸ்ட் டென்ஸ்ல இது வந்து பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல டிட் வரும், அங்க வில் டூ வரும். இது எல்லாமே வில் டூ தான், இது எல்லாமே டிட் தான். ஆனா இது மட்டும் ஷீக்கு டஸ் வரும், ஈக்கு டஸ் வரும், இட்டுக்கு டஸ் வரும். இந்த 3 மட்டும்தான். ஏன்னா இது தேர்ட் பர்சன் சிங்குலர்ல வரும். அது ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இப்படி எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சு
டென்ஸ்ல அந்த 12 சென்டென்ஸையும் எழுதி பார்த்து தரவா இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்கவே முடியாது. கிராமர்ல வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிடலாம். இப்போ இதுவரையிலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து நான் மூவ் பண்ணியிருக்கேன். இது நடத்தி முடிச்ச பிறகு ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ஒரு 2, 3 கிளாஸ் தான் இருக்கு. அது முடிச்சிட்ட பிறகு இந்த ரூல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, ஓ இவ்வளோ இங்கிலீஷ்ல ஒரு 10 கிளாஸ்க்குள்ள முடிக்கிறேன். 10 கிளாஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்குன்றத எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ட பிறகுதான் நம்ம டெஸ்ட் கிளாஸே ஸ்டார்ட் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு இதுலயும் ஒரு 100 எக்ஸசைஸை வந்து அப்படியே உங்களுக்கு கிளாஸ் ரூம்லயே படிச்சு டிஸ்கஸ் பண்ணி அது என்ன ரூல்ல வந்திருக்கு, என்ன எக்ஸசைஸ்ல வந்திருக்கு அப்படின்றத எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பிராக்டிஸ் எடுக்க போறதே ஆஃப்டர் டே 11 கிளாஸ்ல இருந்து இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம், எடிட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆகையால ரொம்ப சிறப்பா அமையும். நம்ம எடுத்த உடனே எக்ஸசைஸ் போனா அது ஒரு நார்மல் ஒரு டீச்சிங்க்கு இது கிடையாது. ஆகையால ஒரு இங்கிலீஷ் கிராமர்ன்றது இப்படிதான் போகணும்னு இருக்கு. அப்போ நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த இந்த டென்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 12 பிளஸ் இன்னொரு 4 சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 16ஐயும் நீங்க அழகா கோத்ரூ பண்ணி 16 சென்டென்ஸ் தமிழ்ல எழுதி அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி பாருங்க. ரொம்ப நமக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வரும். யாருக்கிட்டையாவது நம்ம பேசும்போது இதை ட்ரை பண்ணி பேசி பாருங்க. அப்போ வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆனது நல்லா தெரியும். ஸோ இவ்வளவுதான் இங்கிலீஷ். நம்ம வந்து ஒரு என்னால முடிஞ்ச அளவுக்கு 7ஆம் நாள் இங்கிலீஷ் வரலையும் இவ்வளோ சாப்டர் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்க வந்து பிளேலிஸ்ட் டேஞ்சன்ட் டீச்சிங் யூடியூப் சேனலுக்கு போயிட்டு பிளேலிஸ்ட் இங்கிலீஷ் டெட் இங்கிலீஷ்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இதோ இவ்வளோ நாள் 7 நாள் போட்ட அந்த 7 கிளாஸும் இருக்கும். அதை லைனாக நீங்கள் பார்த்து முடிங்க. நோட்டில் வந்து நோட்ஸ் எடுங்க. அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸுக்கு போனீங்கன்னா அங்கேயும் 7 நாள் கிளாஸ் ரெடியாக இருக்கு. அதை நீங்கள் பார்க்கலாம். ஏதாவது கிளாஸ் விட்டு போச்சுன்னா எப்போ வேணால் பார்க்கலாம், அதுலேயே தான் இருக்கும். டேஞ்சன்ட் டீச்சிங் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுதான் மறந்துடுறீங்க, நிறைய பேர் பார்க்குறீங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அந்த இங்கிலீஷ் கிராமர் அந்த வீடியோஸ் வந்து ஒரு 4 வீடியோஸ் வந்து 2000 மெம்பர்ஸ் பார்த்துருக்கீங்க. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதே சமயம் சிபிஎஸ்சி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் வந்து ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு டியூஷனே போகாமல் படிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்கள மறக்கவே மாட்டாங்க அந்த பேரண்ட்டு. ஸோ சிபிஎஸ்சியோட மேக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ரெடியாக இருக்கு. தினமும் அதில் வந்து டீச் பண்ண வீடியோஸ் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். கிளாஸ் 11 கிளாஸ் 12 ஸ்டேட் போர்டும் அதில் எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே டீச்சர்ஸ், டேஞ்சன்ட் டீச்சிங் உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவராமகிருஷ்ணன். தேங்க்யூ.